Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து basic embroidery, hand embroidery ல உள்ள second class set பார்க்க போறோம். So இதுல வந்து ஏற்கனவே உள்ள வீடியோஸ்ல first classல வந்து எப்படி frame வந்து clothல fix பண்றது, என்ன மாதிரி needle யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி cloth யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா அதுல போட்டுருந்தேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். So அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டிச்சிங்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஸ்டிட்சும் ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first இத நீங்க practice பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் வர வீடியோஸ்ல நம்ம டிசைன்ஸா போடையில அது வந்து எப்படி வந்து டிசைன்ல அதை கன்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கறதும் உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லி தரேன். இதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி hand embroidery thread நான் சொல்லிருந்தேன். So hand embroidery thread வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 100 ஸ்பூல்ஸ் இருக்கும். அது பாருங்கள், இதிலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் 2 ஸ்பூல்ஸ் இருக்கும். இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 230லேருந்து 250க்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா ஷேட்ஸ்லேயும் ஒரு டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்பூல் வந்து கண்டிப்பாக 4 rupeesக்கு to 5 rupees வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார்டில் வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான த்ரெட்ஸ் எடுத்து நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ்க்கு போக போகிறோம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், பட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதனுடைய இன்னொரு வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன் தான் காந்தா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. அதோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஸ்டிச் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டிஸ் இருக்குது. 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரன்னிங் ஸ்டிச்சஸ் இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ரன்னிங் ஸ்டிச்சஸ் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 count த்ரெட்டை எடுத்து ஊசியில் போட்டுக்கோங்க. போட்டு எட்ஜில் வந்து நாட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் நான் கோட்டிலே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுடைய இந்த கிளாத்தோட டிஸ்டன்ஸும் இந்த நீடிலோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கட்டும். ஒவ்வொரு தடவையும் குத்தியும் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பாருங்க, இது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குத்தி கூட எடுத்து பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக வரணும். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி குத்திட்டே வரணும். இதே மாதிரி போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ முடிச்சிடலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து கீழே நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ கீழே எப்படி முடிச்சு போடுறதுன்றதை நான் சொல்கிறேன். ரன்னிங் ஸ்டிச்சை நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச்சில் போயிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு 2 தடவை கூட போட்டுருக்கோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சஸோட பேக் சைட்லேயும் உங்களுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் உங்களுக்கு பின்னாடி முடிச்சு போடுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். பட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் இதே மாதிரி தான் நீங்கள் பேக்கில் முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச் வந்து க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச். க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச்சுன்றது ஒன்றும் கிடையாது. இது சேம் மெத்தட் தான். பட் வந்து நம்ம டிஸ்டன்ஸை வந்து கம்மியாக பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப நெருக்கமாக பண்ணுறது.
இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்ஸு. நல்லா க்ளோஸாக போடுறது, இந்த ஸ்டிச்சஸையே ரொம்ப நல்லா க்ளோஸாக போடுறது. இது வந்து க்ளோஸ்ட் ரன்னிங் ஸ்டிச். இப்போ போட போகிறது டபுள் ரன்னிங் ஸ்டிச், டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். அதுலேயே டபுள் கலர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ சிங்கிள் கலர் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இதிலையே நம்ம இன்னொரு கலரும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ரன்னிங் ஸ்டிச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஒரு கலரில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த கலரை வந்து ஏற்கனவே போட்டு முடிச்சிருக்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிகிட்டே போகணும். இதை வந்து நீங்கள் செகண்ட் மெத்தட் படி பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். ஸோ இது டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச். இப்போ பார்க்க போகிறது இன்டர்லேஸ் ரன்னிங் ஸ்டிச். இதெல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் நம்மளே க்ரியேட்டிவாக தைக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே தைக்கிறோங்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு சாரீ இப்போ காந்தா ஒர்க்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த காந்தா ஒர்க்கோட பார்டர் டிசைன்ஸ்க்கு கூட இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கல இதெல்லாம் சாதாரணமாக என்ன இவ்வளோ சாதாரணமாக இருக்குது இந்த ஸ்டிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இது இனிமேல் நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் எல்லாருமே எல்லா சாரீஸ்லேயும் சல்வாஸ்லேயும் என்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓ, இந்த ஸ்டிச்சு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே ஓகே. பட் டிசைன்ஸ்லேயும் எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இது போட்டாச்சு, ஆரம்பிச்சு இங்கே பாருங்க. கீழே ஆரம்பிச்சு ஒரே சைடு அந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு கீழே இந்த மாதிரி. இது டபுள் கலராக இருக்கும் போது அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சுக்குவோம். இதான் வந்து இன்டர்லேஸ் ரன்னிங் ஸ்டிச், ட்விஸ்டட் ரன்னிங் ஸ்டிச் எப்படின்னாலும் இதை சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது 5th ஸ்டிச்சு, டபுள் இன்டர்லேஸ் ரன்னிங் ஸ்டிச், டபுள் லேயர் ரன்னிங் ஸ்டிச். இதை வந்து நம்ம சிங்கிள் லேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே இது டபுள் லேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் லேயரா அப்படின்னா
2 வரிசையாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். 2 வரிசையில் போட்டால் எப்படி வரும் அப்படின்றதுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கீழேயும் ஒரு லேயர் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்டர்லேஸ்க்கு ஆரம்பித்த மாதிரியே தான் கீழேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். டபுள் இன்டர்லேஸ், சிங்கிள் இன்டர்லேஸ் வந்து இன்டர்லேஸ்ன்றது நம்ம ஒரே சைடு போட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா, இது டபுள் இன்டர்லேஸ்ன்றது இந்த மாதிரி. இது கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுடைய ஃப்ராக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து கீழேயும் மேலேயும் ரன்னிங் ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ முடிக்கும் போது அதே மாதிரி செயின் பக்கத்துலேயே கொண்டு வந்து முடிச்சிடும். ஸோ இதே இதை டபுள் லைன் இல்லைனாலும் சிங்கிள் லைன்லேயும் இதே மாதிரி டபுள் இன்டர்லேஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கோட்லேயே இதே மாதிரி மேலேயும் கீழேயும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டிச்சஸில் வர ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ் இது தான். ரன்னிங் ஸ்டிச்சோட வெரைட்டிஸ் இது தான். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு கிளாஸஸாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thanks for watching. Thank you.